இருக்கிறோம். குமார் சார், நீங்க என்ன காரணம்னு பார்க்குறீங்க கூட்டணி இறுதி செய்யாததற்கு? இல்லை என்ன காலம் இருக்குன்னு? அதாவது தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படலை. நேமா இன்னும் 1 or 2 வீக்ஸில், மேக்ஸிமம் 2 வீக்ஸ். ரெண்டாவது, தேசிய கட்சிகள் 2 தான். இந்தியா பூரா இருக்கிற செயல்படுற கட்சி 2. ஒன்று காங்கிரஸ், அதனுடைய அலைன்ஸு, அப்புறம் பாஜக. 2 கட்சியிலுமே எந்த இடத்துலையும் முடிவுக்கு வரல, கூட்டணி முடிவுக்கு வரல. எல்லாம் இப்போ சமீபத்தில் 10 நாளைக்கு முன்னால் எல்லாம் உடஞ்சி போச்சுங்கிற மாதிரி தான் நம்ம விவாதிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு புதுசாக ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு. வெஸ்ட் பெங்கால் அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் அகிலேஷ் யாதவ், இதெல்லாம் 2வது டெவலப்மெண்ட்டு. ஆனாலும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, ஒரு அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு வரல. ஆக தேசிய கட்சிகளிலையும் கூட்டணி இல்லை, மாநில கட்சியிலையும். நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போது தமிழ்நாட்டிலையும் டிஎம்கே கூட இருந்த பயணித்த கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு இருக்கிறது. சீட்டு முரண்பாடாக இருக்கலாம், எத்தனை சீட்டுங்கிறதுல முரண்பாடு இருக்கலாம், அல்லது இதை விட பெற்ற நமக்கு இந்த அடுத்த ஆட்சியில் திமுகவுக்கு நிறைய ஆன்டி இன்கம்பரன்சி இருக்குது, ஆகையினால நம்ம இப்போ அண்ணா திமுகவோட சேரலாம் அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு தேவையானது கிடைக்கலன்னா, இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி, ஆளக்கூடிய கட்சி, பவர்ஃபுல்லாக இருக்கிற கட்சி, நாட்டை வழிநடத்துகிற கட்சிகள் கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த தேர்தலில் நம்ம ஒரு ஸ்டெப்பு மேலே உயர்ந்திக்கணும் அப்படிங்கிறது இயல்பான அவங்க நினைக்கிறது தான். அதில் அது போயின்னு இருக்கு. பாஜகவை பொறுத்தவரையில் இப்போ நம்மளுடைய நண்பர் பொங்கலூர் பழனிசாமி சொன்னார், அவர் பாஜக அதிமுக வர்சஸ் பாஜக போட்டதுக்கே அவர் அவ்வளோ ரொம்ப பொங்கலூர் மணிகண்டன் அது அப்படி போட்டதுக்கே அவர் அவ்வளோ கொதிச்சு இருந்தார். அது ஏன்னு எனக்கு புரியல. 4.5 வருஷம் 2017 2021 வரைக்கும் ஆட்சியில் இருக்கும்போது யாரால் இருந்தோங்கிறது அவருக்கு புரியல. அவர் அதை பற்றி யோசிக்கல. மக்கள் பெரும்பான்மை வச்சிருந்தாங்க, அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. யாருக்கு அந்த புத்தூர் கட்டு போட்டது யாரு? புத்தூர் கட்டு பாஜக போடலன்னா இருக்குமா அந்த ஆட்சி? ஜெயலலிதா இறந்தாங்க. இந்த கேள்வி பிஜேபிக்கு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றாரு. கட்டு போட்ட அதிகாரம் இருக்குதுன்னா முறிக்கும் அதிகாரம் தவறு இல்ல. ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் பூரா நம்ம விவாதிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் அதை நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி அப்போ நினச்சி நம்ம இதான் சமயம்னு சொல்லிட்டு ஆட்சியை கலைச்சி விட்டுறலாங்கிற மாதிரியோ ஆட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருந்தா. வாதத்துக்கே வரேன். புத்தூர் கட்டு போட்டதுன்னே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் சொன்ன வாதத்துக்காக புத்தூர் கட்டு போட்டாங்கிறதுக்காக புத்தூர் கட்டு சிக்னல்லே உட்காந்துருக்க முடியாதுல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே உட்காந்துருக்க முடியாதுல்ல. அவங்கவுங்க வழியை பார்த்து, கை நல்லானா அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போக வேண்டியது தான். அரசியல் அது டபுள் மடங்காக பொருந்தும். அது அவங்களுடைய உரிமை, அது இருக்கட்டும். நான் அதிமுக வர்சஸ் பாஜக போட்டதில் அவ்வளோ தப்புங்கிற மாதிரி அவர் இப்போ இவ்வளோ டைம் ஒரு 10 நிமிஷம் அதில் விவாதம் போயிருக்காது. அதுக்கு அவசியமே இல்லைங்கிறேன் நான். அதுக்கு அவசியமே இல்லை. அதுக்கப்புறமா கயிறு எனக்கு சலுகை வேணும்னு நிற்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலையா டிவியில்? அதனால் எப்போதுமே தன்னை உணர்ந்து பேசணும். பாஜக 10 வருஷம் ஆட்சியில் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்சி பண்ணியிருக்கு. பல்வேறு கருத்துக்கள் வேறு மாதிரி பேசலாம். ஆனால் அது அவர் பிரதமர் நேற்று சொன்ன சக்சஸ்ஃபுல்லாக ஆட்சி பண்ணியிருந்தாலும் 2 முறை பிரதமர் வந்திருக்கிறார். கடந்த முறை பிரதமர் வரும்பொழுது நன்றாக நினைவிருக்கிறது, படங்கள் வேணா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது அந்த ஸ்டேஜில் கூட்டணி கட்சி தலைவர்கள், அந்த குழப்பம்தான் இருந்ததே தவிர ஒரு பெரிய கூட்டணி இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட எப்படி திமுக கூட்டணியோ அதே அளவிற்கான ஒரு ரெயின்போ கூட்டணியாக தான், ஒரு பெரிய கூட்டணியாக இருந்தாங்க. ஆனால் ஏன் அப்படியான ஒன்று 2 முறை வந்திருக்கிறார், இவ்வளவு நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள், இவ்வளவு 10 ஆண்டு கால ஆட்சியில் இவ்வளவு செய்திருக்கிறோம் அப்படின்னா ஏன் கூட்டணி அமைவதில் சிக்கல் இருக்கிறது? பாஜக பிரியன் சார் அழகாக சொன்னார் முதல்ல. அதாவது எல்லாரும் ஒன்றா வாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் அதே போல் சசிகலா அவங்களையும் அவங்க கூட சேர்த்து விடுறதே இருக்கு. இல்லை, அது 2017 கொடுத்த சொன்ன நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருங்க, ஒன்றா இருந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையல் அனைவருக்கும் தாழ்வுங்கிற கான்செப்டை இன்னை வரைக்கும் அவங்க அதை தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கு அது 100% அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு, இதுதான் அடிப்படை காரணம், உடனடி காரணம், அடிப்படை காரணம். இந்த காரணத்திலேருந்து அவங்களும் விலக தயாராக இல்லை. ஆனால் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு விரும்புகிறது மனசு இன்டைரக்டாக அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க வாலண்டியராக நாங்கள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மனசில் எப்படி இன்டைரக்டாக இருக்கும், இந்த கூட்டணியிலேருந்து எந்த ஃப்ராக்ஷனும் நடக்கலை, ஓ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை, அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை,
அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த ஓட் பேங்க்ஸை தனியானினாலே தக்க வச்சுக்க முடியுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதிமுகவிற்கு. ஆனால் ஏன் வந்து அவங்க பாஜகவோட அவங்க வரணும்னு அவங்களுக்கு ஏன் ஆசைப்பட போகிறாங்க? நீங்கள் கேட்ட கேள்வி எடப்பாடி பழனிசாமி மனசாட்சி அப்படி கேட்டிருந்ததுனாக்கா அவருக்கு அதில் பதில் நிறைய பதில் கிடைக்கும். எப்படின்னா, ஒரு கட்சியை உடைத்து ஒருத்தர் ஒரு மூணு முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஸை ஒன்றுமே இல்லாமல் என்னதான் இருக்கட்டும், 1000 பிரச்சனை இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கும்போதே ஒரு காலகட்டத்தில் நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு அவர் சொன்னார். இந்த மாதிரி 2 அணி இருந்ததுனால நீங்கள் நடத்துங்க கட்சியை, அவர் தான் ஃபவுண்டர், அவரை வச்சு தான் கட்சி. அப்பேற்பட்ட மனிதரே, அப்பேற்பட்ட தலைவரே என்ன சொன்னார், நான் விலகிறேன் 81 நினைக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போ எல்லாரும் ஒண்ணா சார்ட் அவுட் ஆகி அதன் பிறகு இப்பதான் இவர்கிட்ட கட்சி வந்துருச்சு. இன்னும் நம்ம அதையே பேசிட்டு இருந்தா எப்படி? கட்சி ஓபிஎஸ் வந்து பாஜகவுல என்ன தாமரையில நிக்க போறாரா? அடுத்து ஒரு கேள்வி வரும்ல. அவர் இப்போ நான் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன், சட்ட சம்மந்தப்பட்ட பாயிண்ட். அதாவது தேர்தல் ஆணையத்தில் நான் ஏற்கனவே என்னுடைய ட்விட்டரில் இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் அதை பற்றி எழுதியிருக்கேன். ஏன்னா அதில் தொண்டர்களால் தான் அதிமுகவுடைய பைலாவில் தொண்டர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அந்த கிளாஸ் வந்து எம்ஜிஆருடைய சொந்த அனுபவத்தில் அவர் திமுகவுக்கு அண்ணா கூட இருந்த நட்பு, திமுக ஆட்சிக்கு 67 வரும்போது அதுக்கு அவர் எவ்வளோ காரணமாக இருந்தார், அவர் எப்படி தூக்கி எறியப்பட்டார், அதுக்கு பொதுக்குழு எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு, அதிலிருந்து அவர் கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு தான் ஆரம்பத்தில் இல்லாமல் இடையில திருத்தினார். 2வது முறையாக அந்த விதியை திருத்தி, அது விதியை 42 நினைக்கிறேன், அந்த விதியை திருத்தி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொன்னார். அதுக்கு அப்ளிகபிளாக இருந்தவங்க எம்ஜிஆர் இருந்தார், அவர் மறைந்த பிறகு ஜெயலலிதாவும் அவங்க சினிமா பிரபலம், 2வது மக்கள்கிட்ட செல்வாக்கு கண்டினியூவாக அப்படியே வந்துகிட்டு இருந்தது, இது வந்தாச்சு. இப்போ 3வது அந்த கிளாஸ் கொஞ்சம் நீங்க பேசுறது ஆகையினால அந்த கிளாஸ் இருக்கு. இப்போ அதுல அதே இடத்த ஜுடிஷியரியும் கைவிட்டுடுது. எல்லா கோர்ட்டுக்கும் அவர் எல்லா கீழ் கோர்ட்லேருந்து ஒரு ரவுண்ட் போய் செகண்ட் ரவுண்ட் போய் எல்லா இடத்துலையுமே பொதுக்குழு அதிகாரம் படுத்துதுங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. அவங்க ஒரு கிளாரிட்டி பிக்சருக்கு வந்துட்டாங்க, அவங்க போறாங்க. திரும்ப அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரு. இப்ப நீதிமன்றமோ தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் சொல்ல போகுது. ஆனால் நீங்க வந்து அவங்க அதிமுகவுக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்கு, சிம்பல் ஒரு வீக்னஸ் இருக்குங்கிற பிம்பத்தை நீங்க உருவாக்க முயற்சிக்கிறீங்களா? ஜெயஜா அணி இருக்கும்போது கட்சி முடக்குனாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முடக்குனாங்க. எதுக்கு முடக்குனாங்க? எல்லாரும் கிளைம் பண்றாங்க, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதை போல இப்போ ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை போல ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து ஏன்னா அரசியல் கட்சி ட்ரஸ்ட் ஆக்ட் பிரகாரம் சொசைட்டிஸ் ஆக்டில் தான் ரிஜிஸ்டர் ஆகுறது. அதே தான் இங்கே இருக்கிற சொசைட்டிஸ் ஆக்ட் தான் அங்கே தேர்தல் ஆணையமும் வச்சுருக்கிறது. அதில் ஒரு விதியை நம்ம அவர் வந்து என்ன திட்டியும் திமுகவை திட்டியும் முடிச்சிட்டாரு. கூட்டணி பற்றி பேசினா நீங்கள் வந்து இப்போ அந்த இப்போ 2017லேருந்து 2023 வரைக்கும் அதிமுக ட்ராக் ரெக்கார்டை சொல்லியே முடிச்சா பாஜக கூட்டணி யார் வைக்க போகிறாங்க? ஒரு 10 செகண்ட் போட்டீங்கன்னா இதில் பதில் இருக்கு உங்கள் கேள்விக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துருக்கிற இதில் எம்ஜிஆர் கொடுத்த அந்த விதி 42 படி பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கிளாஸ் வந்து தேர்தல் ஆணையம் கண்டு கொள்ளலை, ஜுடிஷியரியும் கீழ்கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கண்டு கொள்ளவில்லை. அப்படி என்று நான் அதை ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரியே நான் ஏற்கனவே பதிவெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சட்ட ரீதியாக சரியானது, அதுக்கு லீகல் ரைட் இருக்குது, அதுக்கு லீகல் வேலிடிட்டி இருக்குது. இல்லைன்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கிளாஸை போடாத, அந்த கிளாஸ் அது ப்ராக்டிக்கலாக இஸ் நாட் பாசிபிள், அந்த கிளாஸை எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் பதிவு பண்ணுவேன்னு அன்றைக்கி சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அதுக்கு வேலிடிட்டி அதுக்கு மாதிரியே அதுக்கு லீகல் ரைட் கொடுத்துருக்கணும். இதை ரெண்டையும் செய்யாதனால இதை இப்போ அப்ளை பண்றதுக்கு அதை அவங்க பயன்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற சட்டப்படியான வாய்ப்பு இருக்கு. சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வராரா? அதிமுகவுக்கு மறைமுகமா எச்சரிக்கை சிக்னல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முடக்கலாம்னு வாய்ப்பு இருக்கு, முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு முடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நடக்குமா தெரியாது. ஆனா சட்ட ரீதியா நான் அதை சொல்றேன். சரி, பாஜக கூட்டணி சார் என்ன சிம்பளம் முடக்கனா, அதாவது ஒண்ணு அந்த கூட்டணி கட்சியில இருந்து பிச்சுக்கிட்டு வந்தா கூட்டணி, இல்ல சிம்பளம் முடக்கனா கூட்டணி, இப்படியா சார் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? விவாதம் அப்படி பண்றாங்க இவங்க வர்றவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்களே தவிர யார் அப்படி சொன்ன? ஒருத்தர் அன்னைக்கு சொன்னதோட சரி, அது அவங்க இஷ்டம். யாரும் அப்படி பேசல, எல்லாம் வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு, மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருக்கு, அப்படி இப்படி பேசுகிறாங்கன்னு. பிஜேபி தனியாக நிற்கிறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கு. ஈரோடு கிழக்கு தேர்தலிருந்து அதை முதல்ல துவக்கி வச்சது நான். எனக்கு என்ன நிறைய பேர் திட்டிருக்கும் செய்கிறாங்க. முதல்ல தனியாக போகணும், தனியாக பயணிக்கணும், ஸ்கூட்டரில் அவருக்கு பின்னால் போகக்கூடாதுன்னு ஆரம்பித்ததெல்லாம், அதை கமாண்ட் பண்ணதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் முதல்ல இருந்து.
இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. அதனால் பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுது நான் 5 தொகுதி வரைக்கும் ஜெயிக்குங்கிற மாதிரியெல்லாம் கூட வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட் இன்றைக்கி உள்ள கணிப்பு கூட அப்படி வந்திருக்கிறது. அதனால் அதை எதிர்பார்த்து தான் எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வந்தா 2 பேருக்கும் நல்லதுன்னா வரட்டும், வரலன்னா அது தனித்தனியாக பயணிக்கட்டும். ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது சார். அது எல்லா கருத்து கணிப்பும் வேற வேற மாதிரி தான் சொல்லுது. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா பாஜகவிற்கு தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்கள்ல தான் அதிக செல்வாக்கு இருக்குன்னு தான் எல்லா இடங்கள்ல இருந்தும் வருது. அப்படி ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு மாதிரி வருது. அதை வச்சு நம்ம பேச முடியுமா? நிறைய ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கிறது. இப்போ சமீபத்தில் நடந்த போதை இதில் கூட எக்கச்சக்கமான கெட்ட பேர் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் பொன்முடி வழக்கு 7-8 பேர் மேலே கேஸு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால மக்கள் வந்து எல்லாத்தையும் எல்லா காலத்திலையும் சகிச்சுக்கிட்டு பாஜக மேல வராதா? 10 ஆண்டுகள் என்னது வந்தது வந்தா கேஸ் போடலாமா? இப்போ என்ன நேற்று பாராட்டியிருக்காரு. நேற்று சுப்ரீம் கோர்ட் கேஸ் போடணும். நேற்று சுப்ரீம் கோர்ட் அதிருப்தியால இருக்கா இல்லையாங்கிறத சோதனை பண்ண போறோம். நேற்று சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்போ மோடி இங்கே தான் இருக்கிறாரு. அழகான ஜட்ஜ்மெண்ட். எம்பி எம்எல்ஏக்களுக்கு இனிமே பாதுகாப்பு அந்த அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்ரூவல் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கிளாஸை எடுத்து விட்டாச்சு. அதுக்கு நேற்று மோடி முதல்ல வரவேற்பு. முதல்ல மோடி எப்படி வரவேற்கலாம் நான் கேட்குறேன். சார் அது நடந்தது வந்து 93ல நரசிம்மராவ் ஆட்சி, அவர் ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக நடந்த விஷயம், காங்கிரஸ் பண்ண விஷயம் இல்ல. அந்த நரசிம்மராவுக்கு நீங்க பாரத ரத்னா கொடுக்குறீங்க. ஏன் சார் அவர் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு லஞ்சம் கொடுத்தாரு. அந்த நரசிம்மராவுக்கு நீங்க பாரத ரத்னா யார் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு எப்படி இருந்தாலும் சார் அவர் நரசிம்மராவ் வந்து அந்த இடத்துல ஊழல் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். மக்கள் சொத்தை கொள்ளையடித்தவர்கள் அது விஷயம் இல்ல. அதுதான் பாராட்டிருக்காரு. சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்குள்ள இந்த மாதிரி பேசுறதுக்காகவும் அவர் சொல்லிருக்காங்க. நான் நீங்க புரியுங்க. நீங்க நான் என்ன சொல்ல சுப்ரீம் கோர்ட்ல கடைசி வரைக்கும் நீங்க பாஜக கூட்டணியவே பேச மாட்டேங்கிறீங்க சார். இன்னைக்கு 10 பக்கம் நியூஸ் பேப்பர்ல உள்ள எல்லா நியூஸையும் பேசுறீங்க. பாஜக கூட்டணி பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பிரதமர் வந்து இருக்காரு. அவர் காலையில தீர்ப்பு வந்திருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது? எம்பி எம்எல்ஏ பத்தி தலைப்பு வச்சிருக்கேன் சார். கொஞ்சம் கூட்டணி பத்தி தலைப்புக்குள்ள வாங்க. எம்பிக்கு அது அது ஒரு ஆன்டி இன்கம்பரன்சியோட தொடர்பு இருக்கு. அதனால தான் இதை சொல்றேன். இல்லைன்னா நான் சம்பந்தம் இல்லாம ஏன் பேசுறேன்? ஆன்டி இன்கம்பரன்சி இருக்குங்கிறதுக்கு அது தெளிவான ஒரு நல்ல மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்களை பிடித்து நாங்கள் ரீப்ரோசஸ் பண்ணி உங்களுக்கு மக்கள்கிட்ட ஒப்படைப்பன்னு சொல்லியிருக்காரு. நேற்று ஸ்டேட்மெண்ட் அதானே, மெயின் ஸ்டேட்மெண்ட் அதானே பிரதமர். அதனால எல்லாருக்கும் சார் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் எல்லா எம்பிக்கும் போறோம். அவர் சொன்னதா நீங்க சரியா கவனிச்சீங்க தெரியல. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல ஒரு அவங்க மேல அவங்கள்ட்ட அந்த தீர்ப்பே வேற. நீங்க சொல்ற விஷயமே இருங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கடைசியா இத பத்தி பேச போறதுல எனக்கு டைம் வேஸ்ட் சார். நீங்க வந்து கூட்டணியை பத்தி பேசுறதுன்னா சொல்லுங்க. கூட்டணி நான் சொல்றேன். கூட்டணி தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் இது நடக்கும். நான் இப்போ எழுதி தரேன். தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் இது இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. அவங்க கட்சி அவங்க நினைப்பாங்க. அதனால அதுல ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இருக்கிறதாக நான் நினைக்கல. இன்னும் 2-3 நாளையில் இந்த தேர்தல் அறிவிக்கிறத நோக்கி நான் போயிட்டு இருக்கு. சீக்கிரமாக அது அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்குள்ளால எல்லாரும் என்ன கிடைக்குதோ அதை அவங்களுக்கு என்னென்ன லாபம் இருக்குதோ அந்த மாதிரி தான் முடியும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு செட்டில் ஆகும். அதான் என்னுடைய கருத்து.